இன்னுமா கடையில் சோப்பு வாங்குறீங்க? 15 செம்பருத்தி இருந்தால் போதும், சோப் ரெடி, சருமம் ஜொலிக்கும். சோப்பு என்றாலே நம்மில் பலருக்கு கடையில் வாங்கும் பொருள்தான் நினைவிற்கு வரும். அதில் சிறிது கெமிக்கல் ஆவது கலக்காமல் இருக்க மாட்டார்கள். ஆனால் வீட்டிலேயே இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமான சோப்பை தயாரிக்க முடியும் என்பதை பலர் அறியவில்லை. குறிப்பாக செம்பருத்தி பூ மற்றும் சந்தனம் சேர்த்து செய்யப்படும் சோப்புக்கு தனியான குணங்கள் இருக்கின்றன. இது முகத்தில் ஏற்படும் பிம்பிள், கரும்புள்ளி, கருவளையம், ஓபன் போர்ஸ் போன்ற பிரச்சனைகளை குறைப்பதோடு தோலை இயற்கையாக குளிர்ச்சி தரும் சக்தியையும் வழங்குகிறது. முதலில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சுத்தமான சந்தன கட்டையை எடுத்து ஒரு கல்லின் மேல் வைத்து சிறிது சிறிதாக தண்ணீர் ஊற்றி உரசி பேஸ்டாக எடுத்து வைக்க வேண்டும். இது சோப்பின் அடிப்படை கலவையாக இருக்கும். அதன் பின் சுமார் 15 செம்பருத்தி பூக்களை எடுத்து நன்றாக கழுவி சிறிது தண்ணீர் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைத்து கொள்ள வேண்டும். இந்த அரைத்த கலவையை சந்தனத்துடன் சேர்த்து நன்றாக கலந்து வைக்க வேண்டும். இதற்கு பிறகு சோப்பின் முக்கிய அம்சமாக இருக்கும் சோப் பேஸ் தேவைப்படும். செம்பருத்தி சந்தன கலவை எவ்வாறு தயாரிக்கிறோமோ அதற்கேற்ப சோப் பேஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி காய்ச்சி அதன் மேல் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை வைத்து சோப் பேஸை டபுள் பாயிலிங் முறையில் மெதுவாக உருக்க வேண்டும். உருகியதும் அதில் செம்பருத்தி சந்தன கலவையை சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். இந்த கலவையை சோப் மவுல்டில் ஊற்றி ஒரு இரவு முழுவதும் விட்டு மறுநாள் காலை எடுத்து பார்த்தால் நன்றாக உறைந்த சோப்பாக இருக்கும். அதை நம்மால் தினசரி பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் எந்த ரசாயன பொருட்களும் சேர்க்கப்படாததால் உடலுக்கு தீங்கு விளைவிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. மாறாக முகத்தில் உள்ள பிம்பிள்கள், கரும்புள்ளிகள், சிராய்ப்புகள் அனைத்தும் குறைந்து தோலின் ஆரோக்கியத்தை இயற்கையாக பாதுகாக்கும். செம்பருத்தி பூவில் நிறைந்திருக்கும் வைட்டமின்கள் மற்றும் இயற்கை சத்துகள் தோலை சுத்தமாகவும் பிரகாசமாகவும் மாற்றுகின்றன. சந்தனத்துடன் சேரும்போது அதிக குளிர்ச்சி தரும். தினசரி இதை பயன்படுத்தும் பழக்கம் இருந்தால் விலை உயர்ந்த ரசாயன சோப்புகளை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய இந்த மூலிகை சோப்பை யார் பயன்படுத்தினாலும் அதன் பயனை உடனே உணர முடியும். முகம் பல 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 பலன்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஃபேஸ் பேக் போடுற அளவுக்கு டைமே இல்லப்பா அப்படின்னு சொல்ற ஆளா நீங்க? ஆனா முகத்துல நிறைய ஓப்பன் போஸ் இருக்கு, முகப்பரு இருக்கு, கண்ணை சுத்தி கருவளை இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ற ஆளா நீங்க? இந்த மெத்தட்ல நீங்க சோப்பு செஞ்சு வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாட்டு மருந்து கடையில பியோர் சந்தன கட்டை விற்கிது. அதை வாங்கிட்டு வந்து ஃபில்டர் தண்ணியை ஊற்றி எந்த அளவுக்கு இழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழைச்சி நம்ம லிக்விடா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செம்பருத்தி பூ எந்த அளவுக்கு கிடைக்குதோ காம்பெல்லாம் கிள்ளி போட்டு நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஃபில்டர் தண்ணியை ஊற்றி நைஸா அரைச்சிக்கலாம். செம்பருத்தியோட லிக்விடையும் சந்தனத்தோட லிக்விடையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட செம்பருத்தி லிக்விட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சோப் பேஸும் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் கண்டிஷன்ல எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்துல தண்ணி தளபலான்னு கொதிக்கணும். கொதிக்க விட்டுட்டு இந்த சோப் பேஸை அந்த தண்ணிக்குள்ள வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா லிக்விடா மாறிடும் சோப் பேஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த செம்பருத்தி லிக்விடையும் இதுல ஊத்தி நல்லா ஒண்ணு சேர கிண்டி விட்டுறணும். சுடத்தண்ணில இருந்து எடுத்து வெளியில வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு சோப் மோல்டில் வச்சு நம்ம ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டு காலையில் எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்கும். இதை நம்ம தினமும் குளிச்சுக்கிட்டு வந்தோம்னா முகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும்.